இது ஒரு முக்கியமான செய்தி. அரச ஊழியர்கள் இருக்காங்க. இந்த அரச ஊழியர்களுடைய சொத்து விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஒரு விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா அரச ஊழியர்களுக்கும். இதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிங்கள பத்திரிகையில நான் அந்த செய்தியை பார்த்தேன். அதாவது சொத்து விவரங்களை கையளிக்கும் போது உங்களுக்கு வழங்கப்பட்ட கல்யாண மோதிரம் இருக்குல்ல, அந்த மோதிரத்தினுடைய பெறுமதியும் வழங்கப்படணும். நீங்க வாங்கிற நகை, உங்கள்ட்ட இருக்கிற சொத்து விவரங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வங்கி கணக்குல இருக்கிற சொத்து விவரங்கள், உங்களுடைய பிள்ளைகள் கல்யாணம் கட்டாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அதாவது சொத்து விவரங்கள், இது எல்லாமே உள்ளடக்கப்படணும். உள்ளடக்கப்பட்டா இந்த சொத்து விவரங்கள் கையளிக்கப்படணும். இதுல இன்னும் ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சொத்து விவரங்கள் அடங்கிய இந்த விண்ணப்பம் அல்லது இந்த படிவத்தை கொடுக்கறதுக்கான ஒரு தேதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு உள்ள அந்த தேதிக்குள்ள கொடுக்கல, இது தாமதமாகும் பட்சத்துல நோபே, அதாவது இப்ப ஒரு விடுமுறை எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு சம்பளத்திலிருந்து கட் பண்ணுவாங்களோ அல்லது அதுல இருந்து எடுக்கப்படுமோ அந்த அளவான தொகை எடுக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிழமை ஒரு மாசத்துல நமக்கு ஒரு கணக்கு ஒரு 3 நாள் லீவ் இருக்குன்னு வைக்கணும். அதுக்கு மேலதிகமா நாங்கள் லீவ் எடுக்கும்போது நமக்கு நோபேயோ அல்லது அதுக்கு எந்த கட்டணமும் இருக்காது, அதுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நோபே அடிப்படையில இந்த படிவத்தை கொடுக்க தாமதிக்கிற ஒவ்வொரு நாட்களுக்கும் சம்பளத்திலிருந்து வெட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க. பெரிய அளவா இருக்கு இந்த விஷயம் பார்க்கும்போது. இந்த சிங்கள பத்திரிகைகள் இந்த செய்தியை நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு போற போக்க பார்த்தா அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாருமே தங்களுடைய வருமானத்தை அல்லது சொத்துக்களை அரசாங்கத்திடம் கொடுக்கும்போது இப்ப அஸ்வஸ்மா கொடுக்குறாங்க தானே, இன்னும் அஸ்வஸ்மா கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு யார்கிட்டையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி அரசாங்கம் அந்த அளவுக்கு சம்பளமா கொடுத்து வந்த கடந்த காலங்கள் அரசு ஊழியர்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு பெரிய சொத்தா இருக்க போகுது. அப்படி இருக்கப்பா இந்த இப்ப ஒரு 10 லட்சம் பேருக்கு அஸ்வஸ்மா கொடுக்காங்கன்னா இந்த சொத்து விவரங்கள் எடுத்த பிறகு அரசாங்கமே யோசிக்கும், அட கடவுளை எல்லாருக்குமே அஸ்வஸ்மா கொடுக்க நிலையெல்லாம் இருக்காங்க அப்படின்னு மாதிரி வரப்போகுது. அந்த மாதிரி நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்களை சொல்லுங்க.